சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அமைச்சர் வீட்டில் தீபாவளியை கொண்டாடிட்டு வெளியே வந்து எல்லாரும் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேது, தமிழ், தனம் எல்லாருமே வந்து அங்கே ரொம்ப சந்தோஷமாக வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்புத்தா. அப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தமிழ் பார்த்து வெடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரியம்மாச்சி, பார்த்து தான் வெடிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் வீட்டுக்குள்ளே வந்தது. எப்படியாவது இதிலே வந்து சேதுவையும் தமிழையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு மனசுக்குள்ளே அப்போத்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஈஸ்வரியும் போசும், இங்கே பாருடா, இவளை தீபாவளிக்கு கொண்டாட வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தா நிரந்தரமாகவே இங்கே தங்கிடுவா போல். அதுவும் போகிற போக்க பார்த்தா சேதும் இவளை ஏற்றுக்குருவான் போல் தெரியுது. ஏன்னா அப்படி ஒரு சந்தோஷம். அந்த ஆட்டம் பாட்டத்தில் இப்போ கவுன்சியில் அவங்க எப்படி நெருக்கமாக இருக்காங்கன்னு இன்னமும் சண்டை போட்டவங்க மாதிரி தமிழை வெறுக்கிற மாதிரி அதில் காட்டிக்கிட்டான். உண்மையிலே வந்து அவளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் அந்த டான்ஸும் பாட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா அதை நானும் கவனித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஏண்டா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா, இதை வளர விட்டோம்னா இங்கே நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது. நீ கவலைப்படாதம்மா, அதுக்கெல்லாம் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஏண்டா போன வருஷம் நாட்டு வெடி வச்சது மாதிரி இந்த வருஷமும் வைக்க போறியா அப்படின்னு சொல்லவும், இப்போ எங்கேடா போகிறது அது நாட்டு வெடி வைக்கிறதுக்கு, இதை முன்னாடியே கூட நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, இப்போ எல்லாரும் வெடி வெடித்து போயிடுவாங்க. இவ எப்படியாவது தனியாக சிக்குனானா அந்த நேரம் பார்த்து இன்றைக்கே வெடியெல்லாம் அவ்வளோ வெடியும் போட முடியாது. அங்கே எக்கச்சக்கமான பாக்ஸ் இருக்குது. அதில் ஒரு மத்தாப்பு கம்பியை மட்டும் கொளுத்து போட்டுட்டோம்னா அதில் அவள் வந்து வெடித்து செதறிடுவா. செதறி மயக்கம் போட்டு விழுந்து ஏதாவது அவளுக்கு பெரிய காயமாக ஏற்பட்டு அவள் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் அவள் வந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லி நம்ம ஒரு பிட்டை போட்டுருவோம். அதையும் இந்த வீட்டில் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் தலைவர் பொண்டாட்டி அமைச்சருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அமைச்சரே, என்ன தீபாவளியெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா போச்சுமா, அங்கே எப்படி தீபாவளி நீங்களும் தலைவரும் நல்லபடியாக கொண்டாடிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லபடியாக கொண்டாடியாச்சு அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தலைவர் ஒய்ப்பு சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி வனத்துறையிலேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. அதனால தான் இப்போ உங்கள் வீட்டுக்கு ட்ரோன் வந்து யாருக்குமே தெரியாமல் அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது யாருக்குமே தெரிய வேணாம். அதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணோம். தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கிற வேணாம் அப்படிங்கிறாங்க. என்னது, ஏன் உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஆமாம், கேள்விப்பட்டோம். எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியலை. எதுக்கும் பாதுகாப்பாக இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் உங்களுக்கே சொல்லாமல் நாங்கள் அதை அனுப்பி அதை செக் பண்ண வச்சுருக்கோம். இப்போ அங்கே நடக்கிறதெல்லாம் அது படம் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் அங்கே யார் யார் உங்களுக்கு யார் மூலியமாக உங்கள் உயிருக்கு ஆபத்துன்றத அதில் தெரிஞ்சுக்கலாம். போன வருஷம் தீபாவளி கூட தமிழுக்கு வந்து வெடி வெடிச்சிச்சுல, வெடி வெடிச்சு ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது மாதிரி இந்த வருஷமும் ஏதாவது உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கலாம். அதனால் முன்னெச்சரிக்கையாக அனுப்பி விட்ருக்கோம். இது யாருக்குமே தெரியாது, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கட்டும். ஏன்னா தீபாவளி நல்லபடியாக முடியட்டும். முடிஞ்சதும் நல்லதாக நடந்துச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷந்தேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா அப்படிங்கிறாரு அமைச்சர். சரி சரி, தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடுங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களே அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாப்புல. சரிங்க, நீங்கள் எதுக்கும் எச்சரிக்கையாக இருங்க, பயப்பட வேணாம் அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மான்ட்டு ராசாங்கம் போன வைக்கிறாரு. அந்த சமயம் பட்டாசு வெடி சவுண்டு காதை பொழக்குது. ஐயோ அம்மா அப்படின்ட்டு கத்துற சவுண்டு கேட்குது. என்னடான்ட்டு வெளியே எல்லாரும் ஓடியாராங்க. ஓடியாந்தா தமிழ் வெடி வெடிச்சு மயக்கமாக கீழே விழுந்து கிடக்காங்க. மேலாம் தீக்காயம். அப்போ ராசாங்கம் வேகமாக ஓடியாந்து எல்லாருமே வேகமாக வெளியே ஓடியாராங்க. என்னாச்சு தமிழுக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லவும் சேதும் வேகமாக ஓடியாந்து தமிழ் தமிழ் அப்படிங்கிறாப்புல. என்னப்பாச்சு தமிழுக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் கேட்குது. சரி சரி, இப்போ பேசிக்கிட்டு இருக்க நேரம்ல நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போங்க. இப்போ தான் தலைவர் ஒய்ப்பு ஃபோன் பண்ணாங்க. அதுக்குள்ளே இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இது யார் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பயப்பட வேணாம். சேது, நீ முதல்ல வந்து தமிழை வந்து நீ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போ. நான் இங்கே இதை யார் பண்ணாங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிட்றேன் அப்படிங்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழை தூக்கிக்கிட்டு போகிறாங்க. இங்கே அந்த ட்ரோனில் அங்கே நடக்கிறதெல்லாம் படம் பிடிச்சிருக்கு. அதை பார்க்குறாங்க. அதில் பார்த்தா இதுக்கு காரணம் போஸுன்னு தெரிய வருது. போஸை கூப்பிட்டு பலார்னு கன்னத்தில் அற விட்டு போலீஸை வர சொல்லி பிடிச்சி கொடுக்குறாரு ராசாங்கம்.